வெளிப்பாடு 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை ஒரு படிக்கலாம். அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்தில் காணப்பட்டது. ஒரு ஸ்ரீ சூரியனை அணிந்திருந்தால் அவள் பாதத்தின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களும் உள்ள கிரீடமும் இருந்தன. அல்லேலூயா. யோவான் பார்க்கும்போது இது ஒரு முக்கியமான செய்தி தான். யோவான் பார்க்கும்போது ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்படுது. அல்லேலூயா. இப்போதும் கடந்த நாள் பல அடையாளங்கள் வானத்திலே காணப்பட்டது. இந்த அடையாளங்கள் எல்லாமே நேரம் காலங்களை குறிக்கிறது. இந்த அடையாளங்கள் எல்லாமே இயேசுவின் வருகையை குறிக்குது. இந்த அழிவுகள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே நமக்கு பிரச்சனை இல்லையே. இந்த அழிவுகள் எல்லாமே அடையாளங்கள், அழிவுகள் எல்லாமே இயேசுவின் வரும் காலத்தை குறிக்குது. கவர்மெண்ட் நினைப்பது என்னன்னு சொன்னால், இந்தியாவுடைய கடன்களை எல்லாம் மீட்டி இந்தியாவை ஒரு ஃபாரின் கண்ட்ரியை போல கொண்டு வந்துடலாம். மனிதர்களை நினைக்கிறது எல்லாம்னு சொன்னால், எப்படியாவது இந்த முறை எல்லா சீட்டையும் நமக்கு வாங்கி நம்முடைய இந்த நாடை அப்படி டெவலப் பண்ணணும், இப்படி டெவலப் பண்ணணும் என்று சொல்லி சிலர் வந்து டெவலப்மெண்ட் பாதையில் போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பேரழிவு என்ன செய்கிறது? இவங்க நினைக்கிற பட்ஜெட்டை விட மோசமான அழிவு பூமியில் உண்டாகுது. இந்த அழிவு உண்டாகும் போது இதை மெயின்டெனன்ஸ் பண்ணி இதை சீர்படுத்தும் போது மீண்டும் கடன் தான் வருமே தவிர வேற ஒன்றும் வராது. அல்லேலூயா. கைசலாம். அப்போ இப்படிப்பட்ட அடையாளங்களை நம்ம காணும்போது இயேசு சமீபமாய் வருகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு கவனமாக இருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ யோவான் ஒரு அடையாளத்தை பார்க்கிறான். வானத்தில் பெரிய ஒரு காரியத்தை பார்க்கிறான். அல்லேலூயா. ஒரு ஸ்ரீ என்பது வேதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எபேசியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் சில வசனங்களை 31, 32 வசனங்களை பார்ப்போம். ஸ்ரீ என்பது சபையை காட்டுகிறது. அல்லேலூயா. பிரைசலாம். ஆமே. அப்போ ஸ்ரீ என்பது நீங்கள் தான் அந்த திருச்சபை. ஒவ்வொரு திருச்சபைகளையும் கர்த்தர் கண்ணோக்கி கொண்டிருக்கிறார். நீங்களும் ஒரு ஸ்திரீயாக இருக்கிறீங்க. கவனமாய் இனி உள்ள நாட்களை இந்த அடையாளங்கள் காரியங்கள் காணும்போது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் இனி கவனமாய் போக வேண்டிய நாட்கள். அம்மா மகளுக்கு நான் சொல்லுகிறேன், இனி நீங்கள் வயதாகிட்டீங்க, ரொம்ப கவனமாய் போக வேண்டிய நாட்கள். ஆமே. பைசலா. இனி உள்ள நாட்கள் 5 10 ஆண்டு காலம் உங்களுக்கு தந்திருந்தா, இந்த 10 ஆண்டு காலமும் ஸ்ரீ சபையை பரிசுத்தப்படுத்துகிற காலகட்டம். ஆமே. அந்த பரிசுத்தப்படுத்துகிற காலகட்டத்தை நீங்கள் சபை அறிந்து கொண்டு, நான் தான் அந்த ஸ்ரீ, நான் பூரண பரிசுத்தம் அடைய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் எல்லாரும் பாடுபட வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஆமே. பிரைசலாம். அப்போ இன்றைக்கு ஸ்ரீ என்பது ஆண்களையும் பெண்களையும் குறிக்கும். அதான் சபை. நீங்கள் படித்து பாருங்க. ஆமே. எல்லாரையும் குறிக்கும். அதான் சபை. அப்போ சபையிலே வருகிற உங்களுக்கு தேவையான புஷ்டியுள்ள வார்த்தைகளினாலும் ஜபத்தினாலும் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். அவ்வளோதான். நீங்கள் என்ன செய்யணும்? அதை வீட்டில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தியானித்து பார்த்து விட்டு, இன்னைக்கு என்ன குற்றம் என்னிடத்திலிருந்து வந்தது, இந்த வாரம் நான் என்ன தவறு செய்தேன், ஐயோ இந்த இடத்துல தேவையில்லாமல் ஒரு விட்டனே, இதெல்லாமே நீங்கள் என்ன செய்யணும்? கண்டுபிடித்து இந்த சபை பூர்ணப்படுவதற்குத்தான் கர்த்தர் சபையை சாபித்திருக்க. கரங்களை தட்டி தேவ பிள்ளைகள் கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். ஹல்லேலூயா. குற்றம் இல்லாதபடி, குறைகள் இல்லாதபடி, கபடம் இல்லாதபடி மிக தெளிவாய் போக வேண்டிய இந்த கடைசி காலம். இனி யார் நான் என்று சொல்லாம தேவன் உங்களை என்ன நியமித்திருக்கிறாரோ அந்த பாதையின்படி ஸ்ரீ சபை பூரணமாக வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமே. எதுக்கு இந்த சபை கொண்டு வந்தா? எதுக்கு உங்களை இங்கே கொண்டு வந்தா? என்ன நோக்கத்தோடு கொண்டு வந்தா? நீங்கள் யாரும் இந்த இடத்துல சபை வரும் என்றோ, நீங்கள் இங்கே வருவீங்க என்றோ, ஆராதிப்பீங்க என்றோ, நாங்கள் இங்கே வருவோம் என்றோ உங்களுக்கு தெரியாது. அது கடைசி காலத்தில்
தேவன் அந்த நோக்கத்தை வெளிப்படுத்த நாட்களை நீங்க அறிவீங்க. ஆனபடி சபை உற்சாகமாய் நான் தான் அந்த சபை குற்றமற்ற பிழையற்ற பாத்திரமாய் என்னை உருவாக்குவதற்கு இந்த சபையான சரீரத்தை தேவன் முன்குறித்து தேடி வந்திருக்கிறார். நானும் பிழையில்லாதபடி குற்றமில்லாத ஒரு சரீரமாய் ஆவிக்கேற்ற மகனாய் ஆவிக்கேற்ற மகனாய் தேவன் கூப்பிடும்போது ஸ்ரீயே என்று கூப்பிடும்போது இந்த சபை ஆயத்தமுள்ள சபை இருக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா, ஆமென். அடுத்து சூரியன் என்பது இயேசுவை காட்டுகிறது. மல்லிகாவும் புஸ்தகம் 4:2, மத்தேயு புஸ்தகம் 7:2 பார்க்கும்போது சூரியன் என்பது இயேசு கிறிஸ்துவை காட்டுகிறது. அல்லேலூயா. அப்படியானால் அவர் பிரகாசமுள்ள தேவன், ஒரு சூரியனை போல பிரகாசிக்கிறவர். யாருக்கு யாரெல்லாம் அவரை விரும்புகிறீங்களோ அவர்களுக்கு தன்னுடைய பிரகாசத்தை காண்பிப்பார். ஆமென். விடிய காலம் எழும்பின உடனே ஒரு சூரியன் உலகம் எல்லாம் பிரகாசிக்கிறது. அப்ப உலகம் எல்லாம் சூரியன் பிரகாசிக்கும் போது இந்த சூரியனை உண்டு பண்ணவர் எப்படிப்பட்ட பிரகாசம் உள்ளவராக இருப்பார் என்று நீங்கள் அறிந்து கொண்டு என்ன செய்யணுமா? ஹல்லேலூயா. அவர் தருகின்ற பிரகாசத்திலே நீங்கள் நடக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் தருகின்ற பிரகாசம் என்ன? எப்படிப்பட்ட பிரகாசத்தை உங்களுக்கு தருகிறார்? எப்படி அவர் சுத்திகரிப்பு கொண்டிருக்கிறாரோ, அவர் எவ்வளவு பரிசுத்தம் கொண்டிருக்கிறாரோ, அவர் எவ்வளவு நீதி கொண்டிருக்கிறாரோ, அவர் எவ்வளவு நியாயஸ்தனா இருக்கிறாரோ, அவர் எப்படிப்பட்ட பரிசுத்தமா இருக்கிறாரோ அப்படிப்பட்ட பரிசுத்தமாக்கி உங்களை சூரிய ஒளியாய் மாற்ற கர்த்தர் திட்டம் பண்ணி இருக்கிறார் என்பதை சபை அறிந்து கொண்டு அந்த சூரியனை போல ஒரு பிரகாசம் என் இருதயத்தில் வேண்டும் என்று சொல்லி பகலின் பிள்ளைகளாய் இருட்டில்லாதபடி, இருட்டின் அனுபவங்கள் இல்லாதபடி, இருள் ஒன்னை கிரியை செய்யாதபடி ஒரு சூரியனை போல பிரகாசிக்கிற சூரியனை போல என் ஆத்மா மாற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டால் கர்த்தர் உன் ஆத்மாவை சூரியனை போல பிரகாசிக்க வைப்பேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசிக்கிற முகம், அவருடைய வல்லமை ஒரு சூரியனை போல வெளிப்படுகிற வல்லமை. கண்ட கடைசி நாட்களிலே உங்களுக்கு விளக்கோ லைட்டோ ஒன்றும் தேவையில்லை. அதே முகம், அதே சாயலை கர்த்தர் உங்களுக்கு தரப்போக. நீங்க போற இடமெல்லாம் அந்த வெளிச்சம் உங்களோடு வரும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆனபடி அந்த வெளிச்சத்தை இழந்து போகாதபடி இந்த நாள் அற்பமான இன்பத்துக்கு, அற்பமான சந்தோஷத்துக்கு, அற்பமான மகிமைக்கு, அற்பமான மதுபானத்துக்கு, அற்பமான பாப சுபாவத்துக்கு நம்மை அடிமையாக்கி கொண்டில்லாதபடி அந்த தேவனிடத்தில் இந்த சூரிய முகத்தை நீ வாங்கும்படி ஆயத்தப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போது உன்னை இயேசுவின் சாயலாய் உருவாக்கி கொண்டிருக்கிறான். இனி வரப்போற நாளிலே தேவ சாயலாய் உன்னை உருவாக்கி தேவன் உன்னை பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படும் போது நீ அதே தேவ சாயலாகும் போது நீ சூரியனை போல பிரகாசிக்க ஒரு பாத்திரமாய் இருப்பாய் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். நீங்கள் அதற்கு வாஞ்சை வேணும், அதற்கு நீங்கள் பாடுபட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் சொல்லுறது நீங்க எல்லாருமே, இந்த சபையில் வருகிற எல்லாருமே ஒரு சூரியனை போல கடைசி நாளில் இருந்த எனக்கும் மிகுந்த சந்தோஷம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். நீங்கள் தள்ளப்படும் போது நமக்கு என்ன சந்தோஷம் இருக்கும்? நாம் முயற்சி தான் பண்ண முடியுமே தவிர யாரும் அப்படி ஆக முடியாதுங்க. ஆமென். நம்ம முயற்சி பண்ணலாம், எவ்வளவு தூரம் பரிசுத்தமாகணுமோ, எவ்வளவு தூரம் தன்னை தாழ்த்தி ஆண்டவருக்குள்ள நடக்கணுமோ அப்படி நம்ம ஆகலாமே தவிர ஒருவரும் அந்த இடத்துல போகலாம் என்று சொல்லி யாரும் நம்பிக்கைப்பட முடியாது. ஆமென். அப்ப நம்ம என்ன செய்யணும்? நானும் அந்த பிரகாசத்துக்கு ஒப்பாய் மாற வேண்டும் என்று சொல்லி அந்த சூரியனுடைய கிருபையை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் அந்த கடைசி காலத்தில் உனக்கு தந்து உன்னை மகிமைப்படுத்த வல்லவராய் இருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். உங்களை தொட்டு கொண்டிருக்கிறான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்ப அந்த சூரியன்கிட்ட எந்த மனுஷனும் போக முடியாது. ஆமென், பிரைஸ் தி லார்ட். எத்தனை கிலோமீட்டர்ல அடிக்கிற சூரியன் நம்மமே சில டைம்ல கார் ஓட்ட முடியாம தத்தளிக்கும். பிரைஸ் தி லார்ட். அவ்வளோ பிரகாசம். சில நமக்கே கோபம் வருது, காலமே அந்த சூரிய பிரகாசத்தினால வாகனம் ஓட்ட முடியல. அப்போ அந்த சூரியன் எப்படிப்பட்ட பிரகாசம் உள்ளது,
அதை உண்டாக்கினவர் எப்படிப்பட்ட வல்லமை உள்ளவர் என்று அறிந்து கொண்டு ஹல்லேலூயா நீங்களும் செயல்படுங்க. கர்த்தர் உங்களை பிரகாசமான மனக்கண்ணை திறந்து உங்களை சூரியனை போல ஒரு வெளிச்சத்தை தர கர்த்தர் வல்லவராய் இருக்கிறேன் என்று ஆவியானவர் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அணிவகுப்பது என்பது எதை குறிக்கிறது? ஞானஸ்நானம் மூலம் இயேசுவை தரிப்பதாகும். அல்லேலூயா. கலாத்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை படிக்கும் போது அது உங்களுக்கு அழகாய் சொல்லிக் கொடுக்கும். எழுதி வச்சிருங்க. அல்லேலூயா. அணிவகுப்பது என்பது ஞானஸ்நானம் மூலம் இயேசுவை சபை தரித்து கொள்வதாகும். ஆமென். அப்ப இப்படிப்பட்ட அழகுள்ள தேவன், நம்ம முதல்ல பார்த்தோம், ஸ்ரீயான சபைக்கு தேவன் சூரியனை போல் இருக்கிற தேவன், அதை போல உங்களை பிரகாசமாய் மாற்றுவதற்கு ஒருவரை எங்க பூமியில அனுப்பல, அவரே இந்த பூமியில வந்தார் என்று சொல்லி ஒரு ஞாயிற்றுக்கிழமை நம்ம பார்த்தோம். அல்லேலூயா. எத்தனை ஞாபகம் இருக்குது? அல்லேலூயா. இயேசுவை பற்றி கொஞ்சம் பார்த்தோம். அப்ப அப்படிப்பட்ட ஆண்டவர் ஞான ஸ்நானம் மூலம் அந்த மகிமை உங்களுக்கு தர வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. ஞான ஸ்நானம் கீழ்ப்படுகிறது மூலம், கீழ்ப்பட்டு ஞான ஸ்நானம் எடுத்து நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாய் ஆண்டவருக்குள்ள வளர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பை வளர்த்துவதற்குத்தான் இந்த காலேஜை கொண்டு வந்திருக்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் ஸ்கூல்ல போய் படித்து ஒவ்வொரு ஸ்டெப்பாய் வளர்ந்து நாலேஜ் வருகிறது போல இந்த கூடாரத்தை அந்த நாலேஜ் வருத்தும்படி தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். அப்போ ஞானஸ்நானம் எடுக்கும்போது என்ன செய்யறோம்? அவரோடு ஐக்கியமாய் மாறுகிறோம். நீங்களும் ஞானஸ்நானம் எடுத்து அந்த சூரியனோடு ஐக்கியமாய் மாறும்போது, அந்த ஐக்கியத்தில் நீங்கள் பெருகும் போது, அந்த ஞானஸ்நானம் நீங்கள் எடுத்து கீழ்ப்படிந்தபடியினாலே கர்த்தர் தீர்மானிக்கணும், பரலோகத்திலிருந்து என் பிள்ளை என்னை போல பிரகாசிக்க பெண்ண வைக்க வேண்டும் என்று கர்த்தர் யாரை விரும்புகிறாரோ, எந்த மண்ணை விரும்புகிறாரோ அவர்களை அப்படியே பிரகாசத்துக்கு நேராய் கொண்டு வர என் ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் அந்த பிரகாசத்தின் வழி கடந்து வர உங்களை அழைக்க வந்திருக்கிறார். மின்னும் பின்னும் பாராதபடி தேவ பிள்ளையே, அந்த தேவனை போல் ஆகும்படி கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். தேவனை போல் ஆகும்படி உன்னை நான் அழைத்திருக்கிறேன். தேவனை போல் ஆகும்படி உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன். என் பிரகாசத்தை உன் உள்ளே வைக்கிறேன். என் மகிமையை உன் உள்ளே வைக்கிறேன். என் மகிமையை உன் மைண்டில் வைக்கிறேன். நீ அந்த மைண்டில் எடுத்துக்கொண்டு உன் உள்ளத்தில் எடுத்துக்கொண்டு அந்த ஒளியை நோக்கி நடப்பாயானால் அந்த ஒளி ஞானஸ்நானம் மூலம் உன்னை சேர்க்க வேண்டிய இடத்தில் சேர்க்கும். அற்பமான ஞானஸ்நானம் என்று எண்ணக்கூடாது. நீ தண்ணீரில் விசுவசித்து மூழ்கும் போது என் மகன் என்று ஸ்ரீ, என் பிள்ளை என்று அவர் உன்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுங்க. ஊக்கமாய் கரங்களை அடித்து கேளுங்க. ஆண்டவரே, அந்த மகிமை எனக்கு தாரும், அந்த வல்லமை எனக்கு தாரும், அந்த அதிகாரத்தை எனக்கு தாரும். நான் விழுந்து போக கூடாது. மகனே, நீ விழுந்து போக கூடாது. மகளே, நீ விழுந்து போக கூடாது. விழுந்தது போதும், விழுந்தது போதும், விழுந்தது போதும், விழுந்தது போதும். எழும்பு, எழும்பு, எழும்பு சீயோனே, எழும்பு, என் வல்லமை தரித்துக்கொள். நீ என்னை அறியாம விழுந்து போய் இருக்கிறாய், நீ இப்போது என்னை அறிந்திருக்கிறாய். எழும்பு, எழும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹாலாதா ராபா கனாதா ராபா ரிபாபா ஷதரகா பாபா ரிகபாபா சந்தனாத ரகபாபா ரிகபா லதரபாபா ரிபாபா ஷத்துனா பௌடபா ரிகபலா ஹஸ்தனா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தடைகள் உடையட்டும், அற்புதங்களை செய்ய வாரும் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இந்த கால் இழுத்து கொண்டிருக்கிறது யாரு? கால் இழுக்குது. அல்லேலூயா. ரெண்டு பேருக்கு இருக்கா? வேற இருக்கலாம். கால் இழுக்குது. அல்லேலூயா. உனக்கு இருக்கா? பிரைஸ் தி லார்ட். ஜெபிச்சுக்கோ. ஆமென். ஹல்லேலூயா. கை வசத்தாம இருக்காங்க, அதுக்கு ஜெபிங்க. அல்லேலூயா. ஜெபிங்க. ஏன்னு சொன்னா இந்த போராட்டம் எல்லாம் நான் எப்படி ஜெயம் எடுக்கிறேன்னு எனக்கு தெரியும். அல்லேலூயா. இந்த போராட்டம் சிலது பிசாசும் சிலது வியாதியும். நீங்க நம்பி ஜெபித்தால் இந்த கால்வலி, அந்த இழுக்கிற அனுபவத்தில் அந்த கர்த்தர் உங்களை மாற்றம் தர இயேசு வல்லவராய் இருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபையை பார்த்து சொல்ல. விசுவசிக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாம் கூடும். உன்னை சந்திரனை போல உன்னை மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறவர், சூரியனை போல மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறவர், நட்சத்திரத்தை போல மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறவர், உனக்கு வருகின்ற எல்லா பாடுகளையும் அவர் அறிந்திருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமென்.
அடுத்து சந்திரன் என்பது என்றென்றைக்கு உள்ள உறுதியான சாட்சியை குறிக்கிறது. சங்கீதம் 89:37. அல்லேலூயா. சந்திரன் என்பது என்றென்றைக்கும் உள்ள உறுதியான சாட்சியை குறிக்குது. அல்லேலூயா. இப்போ நாம் ஆராதிக்கிற தேவன் நீங்கள் ஆராதிக்கிறது சத்தியம் என்று அறிவதற்கு, நீங்கள் ஜெபிப்பது சத்தியம் என்று அறிவதற்கு, நாங்கள் பேசும் சுவிசேஷம் உண்மை என்று அறிவதற்கு அச்சாரம் என்னும் ஆவியை அப்பா ஊற்றி திடப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஒரு சுவிசேஷம் பேசும்போது அது சரி என்று சொல்லுறது ஆவியானவர் தான், அதை பேச வைக்கிறதும் ஆவியானவர் தான், அதை திடப்படுத்தி தருகிறதும் ஆவியானவர் தான். அல்லேலூயா. ஆமென். அப்ப சந்திரன் பாத்தீங்கன்னா சூரியன் இருக்கிறது, அந்த சூரியன் மறைந்த உடனே சந்திரன் வருகிறது. அல்லேலூயா. ஆமென். அப்ப இரவையும் பகலையும் வெவ்வேறாய் பிரித்து திடப்படுத்தினது போல சந்திரனும் உங்களை திடப்படுத்தி கொண்டு ஆண்டவர் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இரவிலே தூங்குவதற்கு நிம்மதி வேணும், அதுக்குத்தான் சந்திரனை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இரவிலே பெரிய சூரியன் உதித்து கொண்டிருந்தான், நீங்க நிம்மதியை தூங்க முடியாது. ஆனபடி இரவிலே கிளைமேட்டை மாற்றி மெல்ல குளுமையாக்கி உங்களை ரூமுக்குள்ளே தூங்க வைக்கும்படி அந்த சந்திரன் சாட்சி கொடுத்து கொண்டு இருக்கிறதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவ சாயலாய் வருகின்ற பிள்ளைகளுக்கு அந்த சந்திரன் ஆண்டவரை குறித்து சாட்சி கொடுக்கிறது போல நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் சாட்சி கொடுக்கும்படி ஆவியான பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. தேவன் இருக்கிறார் என்பதை அது உறுதிப்படுத்துகிறது. சந்திரன் தேவனே உங்களை செயல்படுத்துகிறார் என்பதை அது உறுதிப்படுத்துகிறது. தேவன் தான் உங்களை தீர்மானித்திருக்கிறார் என்பதை அது உறுதிப்படுத்துகிறது. ஆமென். உறுதிப்படுத்துகிறது. நம்மை நேரடியை உறுதிப்படுத்துவதற்காய் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? நம்மிடத்தில் வந்து சிலருடைய இருதயங்களை கேட்க வைத்து புரிய வைத்து ஆவிக்குள்ளே மாற்றும் போது நீங்கள் அந்த சாட்சி உறுதியின் பத்திரமாய் மாறுறீங்க என்று பரிசுத்த ஆவியானவர் தேவ சபையை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரியுதுங்க? ஒரு இரவு பார்த்தீங்கன்னு சொன்ன வராவிட்டால் நம்ம எல்லாம் குழம்பிடுவோம். ஒரு பகல் வராவிட்டா நம்ம குழம்பிடுவோம். அப்ப பகலை குறித்து சந்திரன் சாட்சி கொடுக்குது. அல்லேலூயா. அப்ப இரவு குறித்து அது பகலை குறித்து சூரியன் சாட்சி கொடுக்கிறது. அல்லேலூயா. அப்ப இரவை குறித்து சந்திரன் சாட்சி கொடுக்குது. இந்த சாட்சிகளை எல்லாம் பார்க்கும்போது இது யாரை குறித்து சொல்றான்? ஒரு கடவுள் உண்டு என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. அந்த கடவுள் தான் அற்பமான ஒரு ஞானஸ்நான மூலம் உன்னோடு பேசி கொண்டிருக்கின்ற கடவுள். அவள் சாட்சி பத்திரமாய் கவனமாய் உன் பக்கம் இறங்கி வந்து அசைவாடி கொண்டிருக்கிறான், உன்னை தொட்டு கொண்டிருக்கிறான். உன் விருப்பம் என்னோடு இருந்தான், என் விருப்பம் என்னோடு இருந்தான். இதன் அடையாளங்களை நீ காண்பாய், வரும்போற காரியங்களை காண்பாய், வரப்போற காரியங்களை காண்பாய். எல்லாரும் அல்ல, தாகத்தோடு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு அடையாளமாய் கடைசி நாட்களில் வெளிப்படும். சந்திரன் வெளிச்சத்தை, சந்திரன் இருளை கொடுக்காத நாட்கள் வரப்போகுது. சூரியன் வெளிச்சத்தை கொடுக்க முடிய நாட்கள் வருகிறது. சகல சந்திரனும் அணைந்து போற நாட்கள் வருகிறது. தேசம் தத்தளிக்கும் நாட்கள் வருகிறது. சீக்கிரமாய் வருகிறது. துரிதமாய் கர்த்தர் நடத்த போகிறார். துரிதமாய் நடத்தி கொண்டிருக்கிறார். ஜாக்கிரதை சபை போவதற்கு நான் சாட்சியை வைத்திருக்கிறதெல்லாம் மங்கி போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்படி வார்த்தையினால் அது உண்டாக்கப்பட்டிருக்கிறதோ அதே வார்த்தையினாலே அணைக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்படி வார்த்தையினாலே உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் அதே வார்த்தை சீக்கிரம் நின்று போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லா இடங்களும் வார்த்தை இல்லாதபடி பட்டினி ஆகும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஆனபடி இந்த கடைசி நாட்களில் ஜாக்கிரதையாய் போக சபைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். இது எல்லாம் இயேசு கிறிஸ்துவை சாட்சி சொல்லுகிறது. இதெல்லாம் இயேசுவை உயர்த்தி காண்பிக்கிறது. நீங்கள் அப்ப எவ்வளவு ஆண்டவரை உயர்த்த வேண்டும். ஹல்லேலூயா. சரிதானப்பா? சரிதானா யூஜன்? யூஜன் இல்லையா? அல்லையா? பைசலா. நம்ம எவ்வளோ ஆண்டவரை உயர்த்த வேண்டும். ஆமே. பேரன் சொல்ல பேடியாகும், ஏன்னா என்ன பிடிக்காது சிலவங்களுக்கு. ஹல்லேலூயா. நம்ம ரொம்ப உயர்த்த வேண்டும். ஹல்லேலூயா. பைசலா. கண்ணுக்குள்ள சூஜி போல குத்தி கொண்டு இருக்குது. யாருக்கு கண்ணுக்குள்ள சூஜி போல? ஹல்லேலூயா. உங்களுக்கா? ஹல்லேலூயா. பைசலா. எல்லாத்தையும் மருந்துன்னு ஓடிடாதீங்க.
எல்லாத்தையும் ட்ரீட் பண்ண ஓடியதாங்க. கர்த்தர் வெளிப்படுத்துறது உண்மையானால் அதில் கிரியை செய்ய அவர் உண்மையா இருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். இந்த அடையாளங்கள் எல்லாம் உண்மையானால், இந்த அடையாளங்கள் சாட்சி கொடுக்குமானால் கர்த்தர் உன்னோடு சாட்சியா இருக்கிறேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். இந்த சாட்சியை நீங்க அங்க பகருங்க, மற்றவங்களுக்கு பகருங்க, உங்கள் நோயிலிருந்து விடுதலை உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் சாட்சிகளை மற்றவங்களுக்கு சொல்லுங்க, அதிசயங்கள் காணப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் குறைவுகளை பார்த்து வாயை பொத்தி கொண்டு இருக்க வேண்டாம். உங்க குறையின் மத்தியில் ஆண்டவரை உயர்த்துங்க, உங்கள் குறைவுகளை நீக்கி தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, 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 ஆமென், ஹல்லேலூயா. அப்படி கர்த்தருடைய ஆவியானவர் சபையோடு பேசி கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆமென். நட்சத்திரம் என்பது அநேகரை நீதிக்குட்படுத்தும் ஊழியக்காரர்களை குறிக்குது. ஆமென். தானியேல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம், வெளிப்பாடு புஸ்தகம் 1:16 முதல் 20 வசனங்களை நீங்கள் பார்க்கும்போது அது உங்களுக்கு வெளிப்படுத்தும். அல்லேலூயா. இது ஏன் படிக்க வைக்கலன்னு தெரியுமா? நேரம் இல்லை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். படித்த பின்னம் சபை கொஞ்சம் கூட தூங்கும், அதாகும் பிரச்சனை. அல்லேலூயா. சபை மற்ற சபைகள் எல்லாம் கொஞ்சம் படிக்க வைப்பாங்க. நீங்கள் நோட் எழுதி கொண்டு போய் வீட்டில் போய் தியானிச்சு பாருங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதேபோல் சண்டே நம்ம நிறைய சாட்சிகளை சொல்லி சபையை போரடிக்கும் போது சபை பின்னம் விழுது. ஆராதனையோட பாஸ்டா போய் முடிச்சிடணும். அல்லேலூயா. நிறைய சாட்சிகளை சொல்லி போரடிச்சு அது கழிஞ்சாச்சுன்னா சபை விழுது. அதுக்கு தான் சொல்கிறது 2-3 சாட்சி சொல்லுங்க என்று சொல்லி. அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுதுங்க? அடுத்த சாட்சி அடுத்த வாரம் சொல்லுவோம். ஆமென். அப்போ சபையில் வருகிற எல்லாரும் விழிப்புணர்வு அல்ல. ஒரு 50 பேர் தான் விழிப்புணர்வு இருப்போம். 300 விழிப்புணர்வு எல்லாமே வந்து இருக்காது. எப்படா தீரம், எப்படா போகலாம். அல்லேலூயா. சிலவங்க முடிப்பதற்கு முன்னே பைபிள் எடுத்து ஓட்டமாக்கும். மனைவி எப்படி அம்பது. அல்லேலூயா. இதாக சபை. அவங்களுக்கு தெரியல எப்படி பொறுமையாக இருக்கணும், எப்படி பொறுமையாக போகணும், எப்படி ஒரு ஆளுகிட்ட கை கொடுக்கணும், ஒன்றுமே தெரியல. இப்போ அவங்க நினைக்க நான் தான் சந்திரன், நான் தான் சூரியன் சொல்லி. அல்லேலூயா. அதுக்கு ஒப்பாய் பிரகாசமாய் மாற்றத்தான் நம்மை சபையை கர்த்தர் வைத்திருக்க. நீங்கள் அதிலே மாற வேண்டும் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபைக்கு சொல்ல. அல்லேலூயா. அப்ப அநேகரை நீங்கள் நீதிக்குட்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் சொல்ல. அழிந்து போற ஆத்துமாவை, அழிந்து போற உன் அன்பனை, அழிந்து போற உங்க பிள்ளைகளை, அழிந்து போற உங்க குடும்பங்களை, அழிந்து போற அம்மாவை, அழிந்து போற அப்பனை, அழிந்து போற ஒரு மனைவியை, யாரெல்லாம் உண்டோ நீங்கள் அவர்களை ஆண்டோட நீதிக்கு உட்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. அதுக்காக அழுகிறீங்களா? என் கணவன் ஆண்டவர் அறியலையே, என் மனைவி ஆண்டவர் அறியலையே, என் பக்கத்து வீட்டில் உள்ள ஆண்டவர் அறியலையே, நான் பேசுறது புரியலையே, நான் பேசுறது இடரெல்லாம் எல்லாம் வருகிறது, வெளிச்சத்தை குறித்து சொல்லி கொடுக்கிறேன், இப்படி வான்னு சொல்லி கொடுக்கிறேன், கற்றுக் கொடுக்கிறேன், ஆனால் அதுக்கு அகன்ஸ்டா எல்லாம் வராங்க. எப்படி நீங்க அழலையா? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு சபையில் 5 குடும்பமாக இருக்கும் அகன்ஸ்ட் பேசுவதற்காக. 5 குடும்பமாவது இருக்கும் குற்றம் சொல்லுவதாக. இப்படி பேசி போட்டார், அப்படி பேசி போட்டார் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆயிரக்கணக்கான நன்மைகளில் ஒரு சின்ன குற்றம் இருந்தால் போதும், அதை பிடிச்சிடுவாங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கஞ்சா அடிக்கிற மகனை திருத்த வேண்டாமா? சாராயம் குடிக்கிற பிள்ளையை திருத்த வேண்டாமா? வீட்டில் கெட்ட வார்த்தை பேசுகிற கணவனை திருத்த வேண்டாமா? இதெல்லாம் ஒவ்வொரு வீட்டிலையும் பொறுப்பு இருக்கிறது. எங்களுக்கும் பொறுப்பு இருக்குது. அதுதான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். விபச்சாரத்து போகிற கணவனை திருத்த வேண்டாமா? நமக்கு என்ன பொறுப்பு? அவங்க தான் பார்த்துக்கிட வேண்டும். கர்த்தர் சொல்லுறார், இனி அப்படிதான் ரிஸ்கே எடுக்கக்கூடாது. வீட்டுக்குள்ள நடக்க ரிஸ்க் நீ எடுக்கணும், பேசிட்டு போயிட்டே இருப்போம், அவ்வளோதான். அல்லேலூயா. அந்த வீட்டுக்குள் நடக்கின்ற ரிஸ்க் எடுக்க போகிறது தான் பெரிய பிரச்சனை. ஆனபடி நீங்கள் கர்த்தர் சொல்லுறா, தானியேல் ஒரு தேசத்தில் மந்திரியா இருக்கும்போது அநேகரை நீதிக்குட்படுத்தினார். ஆமென். ஒரு சிங்க கூட்டில் அவர் அகப்படும் போது சிங்கம் சேதப்படாமல் இருந்ததுனால ராஜாவுக்கு சாட்சி சொல்லுகிறார், என்னை சிங்கம் சேதப்படுத்தல காரியம், உமக்கு நான் உண்மை உள்ளவனா இருக்கிறேன், என் ஆண்டவருக்கு உண்மை உள்ளவரா இருக்கிறேன். அதை கேட்ட போதே அந்த ராஜாவுக்கு ஒரு நடுக்கம் உண்டாச்சு, ராஜாவுக்கு ஒரு சந்தோஷம் உண்டாச்சு. என் தேவன் பெரியவன், நீங்கள் சாட்சி கொடுக்க கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார், சாட்சி கொடுக்க அழைத்திருக்கிறார். நீங்கள் ஒருவர் எழும்பி அநேக சாட்சிகளை சொல்லி என் தேவன் இப்படிப்பட்டவர் என்று சொல்லி, சிங்க கூட்டு பிரச்சனை வந்தாலும் சரி, சிங்க குழியில எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, எவ்வளவு நெருக்க
இழுக்கப்பட்டாலும் சரி, யோசேப்பை போல ஜெயில் அகப்பட்டாலும் சரி, ஆண்டவரே நான் இந்த வீட்டுக்கு நான் சொல்லுவேன், இந்த வீட்டுக்கு சொல்லுவேன், அநேக ஜனங்கள் அறியாம அழிந்து கொண்டிருக்கிறாங்க, என் கிறிஸ்துமஸ் என்று சொல்லி கொடி கட்டவும் அது கட்டவும் பல காரியங்களை செய்து பஜனை என்று சொல்லி ஆண்டவர் அறியாம இருக்காங்க. எல்லா இடங்களிலும் அநேக சபைகள் கோபுரங்கள் கட்டி எழுப்பப்படுகிறது. அது எருக்கென்று தெரியாதபடி வேசிய நாடக கூடாரமாக்கி ஆண்டவர் அறியாம இருக்கின்ற காலத்தில் நாங்கள் சத்தியத்தை சொல்லும்படி எங்களை நட்சத்திரத்தை போல பிரகாசியும் என்று சொல்லி கேட்க பிள்ளைகள், உங்க ஊழிய பணிகள் நடக்கட்டும், ஊழிய பாதைகள் நடக்கட்டும். அது அறிவில்லை என்று சொல்லாதே, எனக்கு தெரியாது என்று சொல்லாதே, எனக்கு நாக்கில்லை என்று சொல்லாதே, எனக்கு ஆண்டவரை தெரியாது என்று சொல்லாதே. வசனத்தை படிக்க எவருக்கும் கர்த்தரை பற்றி அவங்க சொல்வதற்குள்ள கிருபைகளை நான் அளிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அளிக்கும் கிருபை உன்னை விட்டு போகாது, நான் அளிக்கும் கிருபை உன்னோடு வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ கூப்பிடுற இடத்தில் எல்லாம், ஜெபிக்கிற இடத்தில் எல்லாம் நான் வருகிறேன், ஆனால் நீ வார்த்தை பேசுகின்ற எல்லா இடத்திலும் வருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, எந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காக தானே ஐயா, என் உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காக தானே ஐயா, உமக்காக தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, எந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காக தானே ஐயா, எனது ஜீவனை மதிக்கவில்லை, ஒரு பொருட்டாய் நான் கணிக்கவில்லை, எனது ஜீவனை மதிக்கவில்லை, ஒரு பொருட்டாய் நான் கணிக்கவில்லை, அபமான நிந்தை சிலுவைதனை, அபமான நிந்தை சிலுவைதனை அனுதினம் உமக்காய் சுமக்கின்றே, அனுதினம் உமக்காய் சுமக்கின்றேன், உமக்காக தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, உமக்காக தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, எந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காக தானே ஐயா, எந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காக தானே ஐயா, கோதுமை மணி போல் மடிந்திடுவே, உமக்காய் தினமும் பலன் கொடுப்பே.